பேரன்பு வாய்ந்தவர்களே, பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் நண்பர்களே, ஆதரவாளர்களே, கடந்த 40 நாட்களாக, 40 நாள் என்றால் 46 நாட்களாக, 40 என்பது ஒரு நம்பர், 40 நாட்கள் ஒருத்தல் இருந்து, தவம் இருந்து, தானம் கொடுத்து, ஜெபத்தில் ஈடுபட்டு, சிலுவை பாதைகளிலே கலந்து கொண்டு, அன்றாடம் தீவையில் இருக்கிறனை உட்கொண்டு, திருப்பலி கண்டு, நல்ல காரியங்களை எல்லாம் செய்து நிறைவாக வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஆண்டவர் இயேசுவோடு உயிர்த்தெழப் போகிறோம். கல்லறையில் இருந்து 3ஆவது நாள் ஜெயசீலராக உயிர்த்தெழுந்தார் பாருங்கள். மரணமே உன் வெற்றி எங்கே, சாவி உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி ஜெயசீலராக உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் இயேசுவோடு உயிர்த்தெழப் போகின்ற அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாள். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் ஒரே ஒரு கல்லை தான் முத்திரையிடப்படுகிறது. இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க, பெரிய கல்லறை. இந்த கல்லறை முத்திரையிடப்படுகிறது. எதுக்காக முத்திரை? எல்லாவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு இறந்து போனார் என்று சொல்லி தெரியுமா? இருந்தாலும் அந்த யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் 3ஆவது நாள் உயிர்ப்பேன் என்று சொன்னாரே, ஒருவேளை அவருடைய சீடர்கள் அவரை இரவு நேரத்தில் வந்து களவாடியை எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லுவார்கள் என்று கல்லறையை காவல் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். வரலாற்றில் உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை தான் காவல் காக்கப்படுகிறது, ஒரே ஒரு கல்லறை தான் முத்திரையிடப்படுகிறது. அந்த கல்லறை தான் இயேசு பெருமானுடைய கல்லறை, இந்த பெரிய கல்லறை. இந்த கல்லறையில் இருந்து, இந்த சாவினின்று, இந்த அழுகையில் இருந்து, இந்த அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தில் இருந்து, அந்த கல் குகையில் இருந்து அவர் ஜெயசீலராக உயிர்த்தெழுந்தார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் காலகாலமாக கடந்த 50 ஆண்டுகளாக என்னிடத்தில் இந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒலி காட்சி, அந்த ஒலி காட்சியில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் 119 காட்சிகள் செய்திருக்கிறோம். 119 காட்சியிலையும் ஒவ்வொரு சமயத்திலும் ஜனங்கள் 5000 6000 பேர் அந்த சமாதி வெடித்து, அந்த கல்லறை வெடித்து, அந்த இயேசு பெருமான் உயிர்த்தெழுகின்ற அந்த காட்சி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஜனங்களெல்லாம் சேர்ந்து கை தட்டுவார்கள், ஜனங்களெல்லாம் சேர்ந்து கை தட்டுவார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ரம்பம் இருக்கிற சத்தம் கேட்கறது பாருங்கள, அதுபோல் எல்லாம் நல்ல கைதட்டல். அந்த கைதட்டல் தான் உயிர்ப்பு உண்டாகின்ற அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிலை. அப்படியே மேடையே உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது தான் அந்த கோஷமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல காட்சியை நினைப்பதற்கு, நமக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு நல்லதொரு பாடலை கேட்போம். உயிர்த்தெழுந்தார், சாவினின்று உயிர்த்தெழுந்தார், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், சாவின் நின்று உயிர்த்தெழுந்தார், நம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், சாவினின்று உயிர்த்தெழுந்தார், நம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பு என்றால் என்ன? இதற்கு எவ்வளவோ விளக்கங்கள். ஆனால் நாம் ஏற்கனவே கேட்ட விளக்கத்தை வைத்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ என்னவோ, ஒரு நாள்
இந்த பென்னர் என்கிற திரைப்படத்தை பற்றி சொன்ன பாருங்கள். கடைசி காட்சி எப்படி அந்த சிலுவை காட்சி ஆண்டவருடைய ரத்தம் மழை பெய்கிற சமயத்தில் அது மழையோடு கூட சேர்ந்து அந்த ரத்தம் கலைந்து ஓடுவது எல்லாம் சிவப்பாக மாறுகிறது, அது கங்கை நதியாக போகிறது என்று. அன்றைக்கு நான் சொல்லாதது என்னவென்றால், இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் நல்லா கேட்கணும். அந்த டைரக்டர், அதுதான் பெனர், அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த தண்ணீர் ஓடும்போது சும்மா காய்ந்த தரையில் ஓடுகிற போது அங்கே நல்லா புல் பச்சை 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 என்று சொல்லி பிழைக்கிறது போல, செடிகள் நல்லாக வளருவதனைப் போல, நல்ல வேகமாக வளருவதனைப் போல, விதைகள் முளைப்பதனைப் போல, இப்படிப்பட்ட அருமையாக எடுத்திருப்பார். உயிர்ப்பு அப்படியே வறண்டு போன நிலம் அப்படியே உயிர் பெற்று எழுகிறது பாருங்கள். புல்லாலும் செடியாலும் மரங்களாலும் கொடிகளாலும். அதற்கு மேலாக அந்த பெரியவர், அந்த பென்னரா நடிக்கிறவர், அவருடைய தங்கை, இன்னொருவர் அவருக்கு சொந்தக்காரர், 2 பேரும் தொழுநோயாளிகள் தூரத்தில் நின்று கொண்டு இருப்பார்கள். இந்த தூரமாக நின்று கொண்டிருப்பவருடைய பாதத்தை போய் இந்த தண்ணீர், இந்த சிலுவையில் இருந்து வழிகின்ற அந்த மலையோடு சேர்ந்து போகின்ற அந்த தண்ணீரை ஆனது அவருடைய பாதங்களை தொடுகிற சமயத்தில் அந்த 2 பேரும் குணமாகிறார்கள். அவருடைய உடம்பு இது நல்ல ஒரு பச்சை குழந்தையினுடைய உடம்பை போல் அப்படி மாறிவிடுகிறது. அவ்வளவு தூரம் குணமாக்குகின்ற அந்த மழை தண்ணீர், சிலுவையில் இருந்து ஓடி விழுகின்ற அந்த தண்ணீர், அந்த உயிர்ப்பு, குணமாக்குகின்ற உயிர்ப்புன்னா என்ன? உயிர். யூத குலத்தில் இது மாதிரி தொழுநோயாளிகளுக்கு இது வாழ்வே கிடையாது, செத்தது போல. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் புது வாழ்வு, அவர்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அற்புதமான அந்த புதுமை, இதனை பார்த்துவிட்டு அவரே நினைத்து அந்த நாவலில் இருந்து அவர் திரைப்படமாக இது செய்கின்ற சமயத்தில் இது அவருடைய நெஞ்சத்தை தொடுகிறது. அவர் நெஞ்சத்தை தொட்டு அவர் மனம் மாறுகிறார். இந்த பென்னர் என்ற திரைப்படம் 11 ஆஸ்கர் விருது பெற்றது. அவ்வளவு பெரிய திரைப்படம், அவ்வளவு நல்ல திரைப்படம். உலகத்தில் வேறு இது வரைக்கும் இத்தனை ஆஸ்கர் விருது பெற்றது வேறு எந்த படமும் கிடையாது. அவர் மனம் மாறுகிறார் பாருங்கள். எனவே உயிர்ப்பு எங்கே இருக்கிறது? உயிர்ப்பு நம்மிலே இருக்கிறது பாருங்கள். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்மிலே வருகிறது. எனக்கு புது வாழ்வு கிடைக்கிறது, புது ரத்தம் கிடைக்கிறது, புது எண்ணங்கள் கிடைக்கின்றது, புதிய வருடம் எனக்கு உருவாகிறது, என்னுடைய வாழ்வே வளமாக போகிறது. இந்த வளமாக போகிற நிலைமையெல்லாம் நினைத்து நான் அந்த ஆண்டவரை இயேசுனுடைய பாதத்தை தொடுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன், அவரை வணங்குகிறேன். இன்னொன்று, இந்த காந்தமால் மலையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காந்தமால் மலையில் அன்பார்ந்தவர்களே, நான் பார்த்தது நம்முடைய பழங்குடி மக்கள் எப்படி மஞ்சள் விளைவிக்கின்றார்கள் என்று. எப்படி மஞ்சள் விளைவிக்கின்றார்கள் என்றால், அந்த மலை பூராவும் அவர்களுக்கு சொந்தம், யாரும் எந்த இடத்துலையும் பயிரிடலாம். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், சும்மா அந்த வெயில் காலத்தில், எப்படி இப்போ நமக்கு வெயில் காலம் இருக்கிறது பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் அங்கே இங்கே நல்ல நிலமாக இருக்கின்ற இடத்துல கொத்தி எல்லாம் மஞ்சள் போட்டு அது வெயிலில் காய்ந்து விடாதபடி காய்ந்த இலைகளை, சருகுகளை போட்டு மூடி விடுகிறார்கள். அப்படியே 1 மாதம் 1.5 மாதம் அப்படியே கிடக்கிறது. திடீரென்று ஒரு நல்ல மழை பெய்கிறது என்றால், இந்த பாருங்க, இதை நேரடியாக பார்க்கணும். அந்த மஞ்சள் எல்லாம் ஒன்று போல முளைத்து அந்த சருகுகளை எல்லாம் தள்ளிவிட்டு அப்படியே அந்த மலையை பூராவும் பச்சேர் என்று தெரிகின்ற கீழே மஞ்சள், ஆனால் மேலே அந்த மஞ்சளுக்கு பதிலாக பச்சை பயிர் எழும்புவது. இதை பார்த்தோம் என்றால் தானே உயிர் எங்கே இருக்கிறது? உயிர்
இந்த காய்ஞ்சி சருகு போல கிடந்த இந்த இந்த இப்படிப்பட்ட இந்த மஞ்சளில் இருந்து எப்படி மஞ்சள் செடி வளர்கிறது? அதிலிருந்து உலகமெல்லாம் உயர்ந்து போற்றுகின்ற நமக்கு அப்படிப்பட்ட நல்ல மஞ்சள் நமக்கு நம் இந்த காந்தமால் மலையில், ஒடிசாவில் இருக்கின்ற இந்த காந்தமால் மலையில் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் உயிர்ப்பு, இதுதான் உயிர்ப்பு. இன்னொன்றும் என்னுடைய மனதிலே பட்டுக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இந்த கொடைக்கானல் மலையில் இருக்குது பாருங்கள். கொடைக்கானல் மலையில் இந்த சலாஜினல்லா என்கிறது சும்மா ஒரு சாய்ந்த இந்த புல் போல், இந்த புல் போல் சும்மா சர்வசாதாரணமாக வளர்கின்ற செடி. இதனை வெட்டி எடுத்து எந்த இடத்துல போட்டாலும் ஒரு சின்ன மழை வந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் அது எப்படியோ ஒரு 2 மாதம் 3 மாதம் வளர்த்ததனை போல பச்சையாகிவிடும். அதுக்கு பேர் சலாஜினல்லா. இதை நான் கொடைக்கானலுக்கு போனேன் என்றால் இப்போ இந்த வருடம் போகிறேன், அதை திரும்பவும் பார்ப்பேன்னு. இந்த சாதாரண ஒரு புல் போல கிடக்கின்ற இந்த செடி காய்ஞ்ச இடத்துல இருந்து அப்படியே பச்சையாக, நல்ல பச்சையாக, ஏதோ 6 மாதத்துக்கு முன்னால் முளைத்தெழுந்தது போல் அப்படி வளர்கின்ற அதனை பார்த்தோம் என்றால், இந்த இந்த செடிக்கு உயிர் கொடுக்குற ஆண்டவர் எனக்கு உயிர் தர மாட்டானா? இந்த செடியை இப்படி வளமாக்குகிறவர், திடீரென்று உயிர் கொடுக்கின்றவர் எனக்கு புதிய உயிர் தரமாட்டானா? புதிய எண்ணம் தரமாட்டானா? புதிய வாழ்வு தரமாட்டானா? நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நான் மல்லியாபுரம் என்று காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தேன். நம்ம பங்களாவை சுற்றி ஒருவர் நல்ல பெரிய நிலம் கரும்பு போட்டு இருந்தார். நல்ல கரும்பு வளர்ந்து இருந்தது. இந்த வளர்ந்து இருக்கிற அந்த கரும்பில் இருந்து வெட்டி எடுப்பதற்காக ஒரு நாள் நிறைய லாரி வந்தது. 10-15 லாரிகளை ஏராளமாக ஒரு 200-250 வேலை செய்தார்கள். 250 பேர் வேலை செய்தார்கள். கரும்பை எல்லாம் வெட்டி ஏற்றி கொண்டு போய் விட்டார்கள். பச்சை பசேர் என்று இருந்த அந்த கரும்பு தோட்டம் இப்பொழுது சும்மா ஒரு காய்ஞ்ச கரும்பு நிலமாக, காய்ஞ்ச நிலமாக மாறிவிட்டது. தொகையாக கிடந்தது. அதற்கு திடீரென்று தீ வைத்தார்கள். தீ வைத்து பூரா அந்த நிலமே சாம்பலாக போனது. இதைத்தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா கேட்கணும். இந்த சாம்பலாக கிடக்கிற நிலத்தில் இப்போ அவர்கள் தண்ணீர் பாய்ச்சும்போது என்ன நடக்கிறது என்றால், எல்லாமே அந்த புதிய அந்த அந்த காய்ந்த அந்த கட்டையிலிருந்து, கரும்பு கட்டையில் இருந்து புதிய கரும்பு தளிர் உருவாவது. ஒரு 2 வாரத்தில் பச்சை பசேல் என்று திரும்பவும் அது கரும்பாக வந்து விடுகிறது. எது காய்ந்து போனது, எது கரும்பு கட்டை என்று நினைத்தேனோ, எது சாம்பல் என்று நினைத்தேனோ, அதிலிருந்து புது வாழ்வு கிடைக்கிறது பாருங்க. புது வாழ்வு. எப்படிப்பட்ட புது வாழ்வை தருவது, எப்படிப்பட்ட உயிர்ப்பை தருவது, எப்படிப்பட்ட உயிரில்லாத நமக்கு உயிரை தருவது. எரேமியா 37வது அதிகாரம், எல்லாரும் வீட்லேயும் பைபிள் இருக்குது, அதனை எடுத்து 37வது அதிகாரம் எடுத்து, எரேமியா 37வது அதிகாரம் எடுத்து முதல்ல இருந்து 14 ஒரு 10 வசனம் வாசித்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா காய்ஞ்ச எலும்பாக கிடக்கிறது. காய்ஞ்ச எலும்பாக கிடக்கிறத அந்த பள்ளத்தாக்கில் கடவுளுடைய ஆவி அது மேலே எழுந்து வந்த உடனே என்ன ஆகிறது என்றால், அப்படியே அந்த எலும்புகள் என்றால் ஒன்றோட ஒன்று கூடுவதும், அந்த எலும்பு கூடாக மாறுவதும், தலையோடு சேருவதும், அதற்கு சதை எலும்பு நாள் எல்லாம் உருவாவதும், இரத்த ஓட்டம் உருவாவதும், புதிய ஒரு சமுதாயமாக எழுந்து நிற்பதும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எது எலும்பு கூடு, எது எலும்பு பள்ளத்தாக்கு, பார்க்கக்கூடாத பள்ளத்தாக்கு என்று சொல்லி நினைக்கிறோமோ, அதிலிருந்து புதிய உயிர், புதிய சமுதாயம் உருவாகிறது. புதிய சமுதாயம் உருவாகிறது. நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு சமுதாயமாக, நல்ல உருவான சமுதாயமாக மாறுகின்ற கடவுளுடைய அருளாலே, அந்த உயிர்ப்பு சக்தியாலே மாறுகின்ற இந்த ஒப்பற்ற நிகழ்வு, இதுதான் உயிர்ப்பு. ஆண்டவர் இயேசுனுடைய உடல், அவருடைய
ஆன்மாவானது, அவருடைய உயிரானது அவருடைய சரீரத்தோடு ஒன்று சேர தன்னுடைய சொந்த வல்லமையினால் தந்தை இறைவன் உயிர்த்தெழும்போது தந்தை இறைவனுடைய சக்தியினால் அது இந்த உயிர்த்தெழுகின்ற அந்த காட்சியை பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. அவருடைய கண்களை பாருங்கள், மேல் நோக்கி பார்த்த வண்ணமாக, நான் கடவுளிடமிருந்து வந்தேன், இந்த பூமியில் ஒரு 33 ஆண்டுகள் இருக்கிறேன், திரும்பவும் நான் விண்ணு உலகத்துக்கு செல்கிறேன், நான் கடவுளிடமிருந்து வந்தேன், நான் கடவுளிடமிருந்து போகிறேன், நீங்கள் எல்லாரும் மண்ணிலிருந்து வந்தவர்கள், நான் எல்லாரையும் உங்களையும் என்னோடு நான் வான் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறேன், வான் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறேன் என்று சொல்லுவது தான் அன்பார்ந்தவர்களே உயிர்ப்பு. பேசும்போதே நம்முடைய ஆலய மணி அடிக்கிறத பாருங்கள். இந்த ஆலய மணி என்ன சொல்லுகிறது? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், தந்தை இறைவன் இந்த மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பறவைகளை சாயந்தர நேரம் ஆன உடனே கூடுகளுக்கு வந்த உடனே கீச்சிடுவது எல்லாம் நமக்கு இந்த உலகம் செத்த உலகம் அல்ல. பூரா மணி சத்தம் இருக்கிறது, பறவைகள் சத்தம் இருக்கிறது, குழந்தைகளுடைய சத்தம் இருக்கிறது. உலகத்தில் இந்த இயற்கையோடு கூட சத்தமோடு கூட சேர்ந்து, கடல் அலையோடு கூட சேர்ந்து, காற்றோடு கூட சேர்ந்து, அந்த உலகம் நடுங்குவதோடு கூட சேர்ந்து ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்ப்பினுடைய மகிமை தான் நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய அவர் பேர் ஃபாதர் சொப்ரீனோ சொல்லுவார். சொப்ரீனோங்கிறவர் யார்? போன வாரம் சொன்ன பாருங்க, நம்ம இயேசபை வீடு அந்த எல் சால்வடோரில், அந்த வீட்டில் உள்ள 6 இயேசபையினர் அப்படியே அழிக்கப்பட்டார்கள். இவர் ஒரு ஆள் தான் தப்பினார். அதுவும் நம்ம வெளிநாட்டில் அவர் தியானம் கொடுக்க போயிருந்த சமயத்தில், தாய்லாண்டுக்கு அவர் தியானம் போயிருக்கிற சமயத்தில் அவர்களுடைய வீடே அழிக்கப்பட்டது. அவர் சொல்லுவார், there is resurrection for the people who are suppressed. எங்கே சப்ரேஷன் இருக்கிறதோ அங்கே உயிர்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ஒரு விவசாயி நடக்கிற சமயத்தில் அவரிடத்தில் அந்த நெல் பயிர் எப்படி அப்படியே அமுங்குகிறது. அவன் நடந்து போனானால் உடனே அது எழும்பி நிற்கும்மா. எங்கே அமுக்கல் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது உயிர் பற்றி எழுந்து நிற்கும்மா. எங்கெல்லாம் எப்படி மக்கள் அவஸ்தைப்படுகின்றார்களோ அதுவெல்லாம் எழுந்து நிற்கும். இதுதான் உண்மை. அதனால் நமக்கு உக்ரைன் என்பது இப்போது அப்படியே ரஷ்ய நாட்டினால் கடந்த 1 வருடமாக அது அமுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு உயிர்ப்பு இருக்கிறது. அவர் எழுந்து நிற்கும். திரும்பவும் அவருடைய கட்டடம் எல்லாம் நல்ல வானளாக இந்த உயிர்ப்பு போல அவைகள் எல்லாம் எழுந்து நிற்கும். இந்த நம்பிக்கை தான் இந்த சொப்ரீனோ என்கிற சாமியார் நமக்கு சொல்லுவார். பின்பு அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு 2-3 வருடங்கள் கன்னியாகுமரியிலே இருந்தேன். கன்னியாகுமரியில் இருக்கிற சமயத்தில் அந்த காலை நேரத்தில் வெளிநாட்டு, முக்கியமாக வடநாட்டில் இருந்து வந்திருக்கிறவர்கள் ஏறக்குறைய தினமும் 3000, 4000, 5000 பேர் என்ற அந்த கடற்கரையில் சூரிய உதயம் பார்க்க வருவார்கள். இந்த சூரிய உதயம் என்கிறது என்ன? சூரிய உதயம் ஏதோ கடலுக்குள்ளே இருந்து அது மேலே எழும்புவது போல தானே இது நமக்கு தெரிகிறது. அதுபோல் அன்பார்ந்தவர்களே, எங்கே பாருங்க, கடந்த கோடான கோடி வருடமாக இப்படி கடலில் இருந்து மேலே எழும்பி வருவதனை போல தோன்றுகின்ற இந்த சூரிய உதயமானது ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அந்த உயிர்ப்பு நாளிலே ஆண்டவர் இயேசுவோடு உயிர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு அது எழுந்து வருகிறது. இதுதான் உயிர்ப்பு. அந்த கன்னியாகுமரியிலே தினமும் 5000 ஜனங்கள் அந்த சூரிய உதயத்தை பார்க்கிறது என்கிறது என்ன? ஆண்டவர் இயேசுனுடைய உதயம், ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு, ஆண்டவர் இயேசுவில் மேலே எழுவது, இதனைத்தான் கொண்டாடுகிறார்கள், இதனைத்தான் நினைத்து பார்க்கிறார்கள், இதனைத்தான் தந்தை இறைவன் அவர்களுக்கு பரிசாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பின்பு அன்பார்ந்தவர்களே, ஒரு சில வாரங்களில் 4 வாரமாக ரத்தத்தை பற்றியே சொன்ன பாருங்க. இந்த ரத்தமெல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து
சுனாமி போல அப்படியே எழும்பி வருவது தான் உயிர்ப்பு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக சுனாமி வந்தது பாருங்க. அந்த சுனாமியில் எப்படிப்பட்ட தீமையெல்லாம் பயங்கரமான தீமைகள். ஏனென்றால் கடலே கொந்தளிக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய கொந்தளிப்பு, ஏதோ ஒரு கொந்தளிப்பில் இருந்து தந்தை இறைவன் அனுப்பிய அந்த மகன் இறைவன் உயிர்த்தெழுவதனை போல எழும்புவது தான் உயிர்ப்பு என்று சொல்லுகின்ற இந்த ஒப்பற்ற நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, the Heavenly Father has got the final say. Man does not have the final word. It is the Lord, the Heavenly Father has the final word. அதுதான் உயிர்ப்பு. நம்ம மனிதர்கள் என்னென்னமோ திட்டம் தீட்டலாம். ஆனால் நம்ம தந்தை இறைவன் என்ன வைத்திருக்கிறார், தந்தை இறைவன் எப்படி அது உருவாக்கி இருக்கின்றார், தந்தை இறைவன் எப்படி அதனை வழி நடத்துகின்றார், அதற்கு உரு கொடுக்கின்றார் என்று சொல்லுவது தான் இந்த உயிர்ப்பு என்று சொல்லப்படுவது. அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்ப்பை சொல்லுகிற சமயத்தில் இன்னொன்றையும் மறந்து விடக்கூடாது. இன்னொன்று அது என்ன நம்முடைய மக்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த எங்கு அழிவு இருக்கிறதோ, அதாவது நான் எதனை நினைத்து பார்க்கிறேன் என்றால், இந்த சீட்டாடுகிறார்கள் பாருங்கள், கம்ப்யூட்டரில் வைத்து அந்த சீட்டாடுகின்ற இது ஆன்லைன் சீட்டாடல்ல. இதில் தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் 43 பேர் செத்துருக்கிறார்கள். 43 பேர். கடைசியாக 43வது ஆள் என்ன சொல்கிறான், ஐயோ என்னை போல இப்படிப்பட்ட சாவு எந்த வீட்லேயும் நடக்கக்கூடாது, இது நடக்காமல் இருப்பதற்காக இதனை தடை செய்யணும். உயிர்ப்பு என்பது தந்தை இறைவன் தன்னுடைய மகனுடைய பணியை ஏற்றுக்கொள்ளுகிறார். தந்தை இறைவன் உலகத்திற்கு யாரை அனுப்புவேன் என்று அவர் நினைத்த போது, ஏதோ என்னை அனுப்பும் என்று அவர் முன் வந்து, சரி சென்று வாருங்கள். தந்தை இறைவன் அனுப்பிய அந்த மகன் இறைவன் உலகத்தில் இறைவனுடைய தந்தை இறைவனுடைய ஆட்சியை ஏற்படுத்தி அதற்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து முழுமையாக விண்ணுலகத்திற்கு அவர் எழுந்து செல்லுகின்றதனை தந்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஏற்றுக்கொள்வது தான் உயிர்ப்பு. எனவே அன்பார்ந்தவர்களே, இங்கே பாருங்கள், சைக்கலாஜிக்கலாக ஒரு வார்த்தையை நம்ம மறந்து விடவே கூடாது. There is never a hopeless case in our life. There is never a hopeless case in our life. There is always a new life. There is always a new way. There is always a new choice, a new chance. இதனை உணர்த்துவது தான் நமக்கு முன்னால் விண்ணேறி செல்லுகின்ற அந்த ஆண்டவர் இயேசு. எனவே அந்த ஆண்டவர் இயேசுவை நினைந்து அந்த உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை திரும்பவும் பாடி, இன்னும் உற்சாகத்தோடு நம்ம உயிர்ப்பு வாழ்வை, அந்த புது வாழ்வை, ஆண்டவன் இயேசுவோடு வாழ்கின்ற அந்த வாழ்வை திரும்ப புதுப்பித்துக் கொள்வோம்மா. உயிர்த்தெழுந்தார் சாவினின்று உயிர்த்தெழுந்தார் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் சாவின் நின்று உயிர்த்தெழுந்தார் நம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் சாவினின்று உயிர்த்தெழுந்தார் நம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார்